guys, நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? பேபி இன் எல்லோ கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலாக அந்த கேம் ப்ளேக்கு வந்து ஸ்டோரி லைன் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஒருவேளை எனக்கு கிடச்சதுன்னா உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் வந்துடுச்சு. ஸோ நம்ம வந்து அப்படியே போகலாம். இந்த கேம் ப்ளே வந்து ஒரு ஹாரர் கேம் ப்ளே தான் நினைக்கிறேன். என்னமோ போங்க. ஃபஸ்ட் நம்ம லெஃப்டில் இருப்போம். நமக்கு வந்து ஒரு புது கிளைண்ட்டு. ஆக்சுவலாக நம்ம வந்து ஒரு பேபி சிட்டர். ஆமாம். ஸோ அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க, என் பையனை நீங்கள் தான் பார்த்துக்கணும். அவனுக்கு வந்து பால் கொடுக்குறது, அதுக்கப்புறம் வந்து அவனை பெட்டில் தூக்கி போடுறது, அவனுக்கு பால் வேணால் ஃப்ரிட்ஜில் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் அப்பார்ட்மெண்ட் நம்பரு, அப்படி யூக்ளிடியன் டவர்ஸ், அப்புறம் கீ வந்து ஃப்ளவர் பாட்டி கீழே இருக்கும். டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ். நீங்களும் அந்த டேக் கேர் வச்சுக்கோங்க, தேங்க்ஸை மட்டும் தூக்கி கொடுங்க. அவங்க கூட வந்துட்டேன்ல, எப்படி என்னால் டேக் கேர் இருக்க முடியும்? ஓகே, இப்போ அந்த 10 தான். ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம அந்த ஃப்ளவர் பாட்டை அப்படியே தூக்கி போடுவோம். இல்லை வேணாம், உடஞ்சிடும். அப்படியே பொறுமையாக வச்சுட்டு இந்த சாவியை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ என்ன நடக்குதுன்னு தெரில. அப்படியே தூங்கி தான் இருப்பேன். போய் எழுப்பணுமா என்னன்னு தெரில. ஓகே, டேய் நீங்கள் என்னடா பண்ணுற? எப்படி அவன் எழுந்துச்சு உட்காந்து எனக்கு புரியல. அவங்க போகும்போதே தூக்கி வச்சிட்டாங்கன்னா என்னமோ. ஓகே, ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் கெஸ் வந்து பண்ணிக்கேன். ஸோ ஓகே, டைம் ஃபார் பெட், வாட் யூ திங்க்? என்னமோ போங்கய்யா. இவனுக்கு இப்போ வந்து ஃபஸ்ட் நம்ம வந்து மில்க் வந்து ஃப்ரிட்ஜில் இருக்குது. ஸோ அதை போயிட்டு நம்ம இவனுக்கு போயிட்டு தரணும். அதுக்கு முன்னாடி இந்த வீட்டை வந்து ரிசர்ச் பண்ண போகிறேன். இங்கே என்னதான் நடந்திருக்குன்னு எனக்கு தெரியும். அப்போ தான் வந்து இந்த கேம் ப்ளே என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு கொஞ்சமாவது கெஸ் பண்ண முடியும். ஸோ இவன் லாஸ்ட் ரூமுக்கு வந்து பார்த்தா இந்த அவனோட பெட்ரூம் நினைக்கிறேன். இங்கே க்ளோபு, டாய்ஸு, புக்ஸு நிறையா இருந்துச்சு. அப்படியெல்லாம் தூக்கி போட்டு அங்கே வந்து பூனெல்லாம் கிடச்சிதுங்க. அந்த சோல்னு ஒன்று கிடச்சிது. ஸோ அப்படியே அதையும் எடுத்துக்கிட்டேன். இப்போ ரெக்கார்ட் எடுக்க ப்ளே பண்ணுவோம். ஸ்வீட் பிரின்ஸ் சீசன். இந்த பேபி சிட்டர், இவனுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பேபி சிட்டர் அந்த வரும். இவர் இது வந்து அவர் ஃபஸ்ட் டைம்னா கிடையாதாமா. இவரை பார்த்துக்கிட்டது வந்து இவர் தான். இப்போ ஸ்டார்டிங்கில் அவருக்கு நல்லா தான் இருக்கும் போல இருக்குது. ஃபஸ்ட்டு நைட்டு. அப்புறம் 2 பேர் கூட பேசியிருக்காரு ஏதோ ஆப்ஷன்ஸ். ஸோ அது டிஃப்ரெண்ட்டாக நடக்க ஆரம்பிச்சிருக்காமா. ஸோ ஆனால் அவங்க கண்ணெல்லாம் பார்க்குறப்படி இன்னசென்ட்டாக கிறிஸ்டலாக இருக்கும் அப்படின்ட்டுருக்காங்க. ஆனால் இது போக போக அது டிஃப்ரெண்ட்டாக அவருக்கு நடக்க ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதோ வினோதமாக வியர்டாக நடக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது போல இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் தான் அவனுக்கு தெரிஞ்சால் பேபி இன் எல்லோ had opened a throttled mantle and there was only God to cry to now. என்னமோ நடந்திருக்கு. நார்மலான குழந்தை கிடையாது. ஸோ ஜஸ்ட் சம் ஸ்பிரிட் இஸ் என்டர்ட் இன்டு ஹிஸ் பாடி அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன நடக்குதுன்னு தெரில. ஸோ இப்போதைக்கு அவன் நார்மலாக தான் இருக்கான். பட் நான் நம்ப முடியாது. என்னால் என்ன பண்ணலாம், நான் டெஸ்ட்டுக்காக அந்த ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின்குள்ளே போட்டு நான் சுற்ற வைக்கிறேன். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு நல்லா நம்ம கீழே போயிட்டு மில்க் எங்கெல்லாம் இருக்குதுன்னு தேடிட்டு, அதுக்கப்புறம் இங்கே வந்து நிறையா இந்த ஃப்ரீ சோலாக இருந்துச்சுங்க. ஸோ அதை ஒன்றா தேட ஆரம்பிச்சு இப்போதைக்கு ஒரு 3 கிடச்சிருந்துச்சி. இங்கே ஒன்று இருக்குங்க. ஸோ ஓகே, நான் எடுத்துக்கிறேன். மேபி எனக்கு யூஸ் ஆகணும். இப்போ வந்து 12 கனெக்ட் பண்ணுமாம்மா. ஸோ இதை விட நான் வந்து இன்னும் 8 கலெக்ட் பண்ணணும். இங்கே நிறையா விஷயம் இருந்துச்சு. பிளேட் எடுத்து அது உடஞ்சிடுச்சு. அப்புறம் உனக்கு மில்க் தேவையானதை அப்படி ஹீட் பண்ணி நான் அவங்களுக்கு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு அதை நான் வந்து ஹீட் பண்ண போகிறேன். வெடிச்சிச்சு. ஓகே, பாட்டிலுக்கு எதுவும் வாங்கலை. அது வரையும் சந்தோஷம். இப்போ வந்து நம்ம இங்கே வச்சுட்டு அவனை போயிட்டு என்ன ஆச்சுன்னு போய் பார்ப்போம். ஐ திங்க் சுற்றிட்டே இருப்பாங்க, பாவங்க. ஸோ டே இங்கே என்னடா பண்ணுற? இல்லை எனக்கு புரியல. நான் போட்டது அவன் உள்ளதான். என்னங்க இப்படி சிரிக்கிறான்? இல்லை எனக்கு நடந்து புரியல. நான் ஃபஸ்ட்டு வந்து பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து உள்ளே போட்டுட்டேன். ஐயோ, நீ பண்ணுறதை பார்த்தா நம்ம தலை சுற்றி மயங்கி தான் விழுக்கணும் போல இருக்குது. எல்லாமே வியர்டாக இருக்குது. ஸோ இப்போ சுற்றிட்டு தான் இருந்தவன் எப்படி வெளியே வந்தான்? இவனால் எப்படி ஓப்பன் பண்ண முடியும்? என்ன வாஷிங் மிஷின்லாம் தூக்கி போடுது. ஓகே, இப்போ வந்து தலை அவன் சுற்றி நினைக்கிறான். கண்ணெலாம் அப்படியே ரவுண்ட் ஆகுது. ஓகே, அப்போ எப்படி அவன் எந்திரிச்சு உக்காந்தான்? யா
நான் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு ஸ்பிரிட் அவன் உடம்புல இருக்குது, அதை இப்போதைக்கு ஆக்டிவ் ஆகலை. ஸோ பட் இன்னும் இருக்குது. ஏன்னா வந்து வாஷிங் மிஷினில் போட்டு ஒருத்தி இப்படி சிரிப்பானா, அவன் காலில் வேறு ஒரு காயம் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி அவனை தூக்கி போட்டு நான் மில்க் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து இன்னும் சிரிக்கிறான். ஸோ ஃபஸ்ட்டு அவனை தூக்கி போட்டு தூங்க வச்சிடறோம். ஸோ அவன் தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன படிக்கணும்னா வந்து ஒரு புக் எடுத்து ஸ்டோரி புக் எடுத்து நான் படிக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி அவன் பிடிச்ச பொம்மைலாம் தூக்கி அவன் இதில் போட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ வந்து ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கிறான் பெட்டில். அப்போ வந்து ஒரு பூனை வந்து அப்படியே எட்டி பார்க்குதான் வெளியே இருந்து, நைட் ஸ்கையில் அப்படியே வந்து வெளியே பார்க்குதாமா. ஸோ நெக்ஸ்ட் பேஜ் எடுத்துருப்போம், அதுக்குள்ளே ரீடிங் முடியணும். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் அப்படியே நடந்து போகிறாங்க. ஒரு கோல்டன் கேட்டு கிட்ட போகிறாங்களாம். அங்கே வந்து அழகான ட்ரீஸ்லாம் இருக்காமல், இங்கே ட்ரீஸ் இருக்குன்னு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் கலர்ஃபுல்லான ஃப்ளவர்ஸு அப்படி இப்படின்னு நிறையா இருக்காமா. அங்கே வந்து ஒரு வாட்டர் ஃபவுண்டெயின்ஸ் இந்த மாதிரி அழகாக இருக்காமா. அங்கே பாருன்னு சொல்லி நான் போய் பார்த்துருக்காங்க. பட் அந்த பிரின்ஸ்க்கு வந்து இன்னும் பிடிக்கல. ஆனால் அவன் என்ன பண்ணுறான்னா எல்லா ஃப்ளவர்ஸு எல்லாத்தையும் போய் டெஸ்ட்ராய் பண்ணிட்டுருக்குறான். ஆக்சுவலாக வந்து நீ நல்லா நோட்டீஸ் பண்ணி தெரிஞ்சிருக்கும், அந்த லிட்டில் பிரின்ஸ் தான் வந்து இந்த பேபி இன் எல்லோ எல்லாமே வந்து அதை இண்டிகேட் பண்ணுற மாதிரி தான் வந்திருக்கு. பிகாஸ் அவன் ஐசஸ் அண்ட் ட்ரெஸ்ஸஸ் அண்ட் காஸ்டியூம்ஸ் எல்லாமே அந்த அவன் தான். ஸோ அதை பற்றி தான் இங்கே போட்டிருக்காங்க. எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்க. அந்த பூனையும் சொல்லுது இவனை நான் இங்கே கொண்டு வந்திருக்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு இது தெரியுது பார்த்தீங்களா, இப்போ லைட்டு சுழச்சில் அதுவும் ஏதோ ஒரு ரீசன் இருக்குது. ஓகே, இப்போ நான் வந்து என்னோடய டாஸ்க்லாம் முடிஞ்சதுனால இப்போ வந்து நான் டிவி பார்த்துட்டு தூங்கிலான்ட்ருக்கிறேன். ஓகே, ஆல் இஸ் ஃபைன். பேசும் வெளியே ஓடிடலான்ட்டு வந்துட்டேன். ஸோ டக்குன்னு கரண்ட் இல்லைங்க, சுபா முடியல, என்னால் ஜென்ரேட் ஆகலை. ஸோ அதனால் நான் பக்கத்து வீட்டுக்கான தட்டிட்டு மேலே வந்து பார்த்தலாம் சொல்லிட்டேன். இப்போ வந்து போய் தேடுவோம் எதாவது கிடைக்குதா இல்லையான்ட்டு. ஏதோ சாவி இருக்குங்க, பேசாமல் இதை போட்டு எல்லா டோர் ஏதோ சீக்ரெட் டோர் தான் எடுத்துடலாமோ, இதை ஓப்பன் பண்ண ஏதோ கீ கிடைக்குமோ. மாட்டிச்சு படி. ஃபைனல் அந்த சாவி நான் எடுத்துட்டேன். அப்போ இங்கே வந்து சீக்ரெட் டோர் போகுது. ஸோ என்னன்னு எனக்கு தெரில. ஸோ ஓப்பன் பண்ணிட்டு என்ன அதுக்குன்னு போய் பார்ப்போம். லேடரை வந்து நம்ம எழுத்துடலாம். ஓகே, மேபி எனக்கு எக்ஸிட் கிடைக்குமான்னு தெரில, பட் கிடைக்க வாய்ப்பு இல்லை. ஸ்டார்டிங்கில் அவங்க வெளியே அனுப்ப மாட்டாங்க. ஸோ இப்போ உள்ள என்ட்ரு ஆகிட்டோம். வரானா இல்லை, வர முடியாது நம்ம. ஸோ ஓகே, இப்போ வந்து நிறையா பெயிண்டிங்ஸ்லாம் இருக்குங்க. அப்படியே எல்லாமே டீமன் அந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நிறைய பேர் கிறுக்கி வச்சது எல்லாம் இருக்குது. ஸோ யா ஏதோ ஒன்று இருக்குது. இந்த பெயிண்டிங் சீம்ஸ் டு பி இன்கம்ப்ளீட். இந்த பெயிண்டிங் வந்து இன்னும் இன்கம்ப்ளீட்டாக தான் இருக்குது. கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைக்கிறேன் நாம தான். சொல்லிங்கன்னா ஒரு பெயிண்ட்டு ப்ரெஷ்ஷும் வரும்போது வாங்கிட்டு வந்திருக்கலாம், இல்லாட்டி கொடுத்துருக்கணும். அப்படியே நான் வாங்கி கொடுத்துருப்பேன்ல. இப்போ திடீர்னு வந்து கேட்டால் என்ன பண்ணுறது? ஓகே, நம்ம கீழே போவோம். ஸோ காமெடி பண்ணுறேன்லாம் இல்லை. ஸோ ஜஸ்ட் வந்து அதுக்குன்னு ஒரு ரீசன் இருக்குது. இப்படின்னா டிவி தானே ஆனாது இல்லையா, அந்த மாதிரி தான். நான் நினச்சேன். ஓகே, அவன் முடிச்சுக்கிட்டான். தூங்க வச்சுட்டு நான் இங்கே கீழே வந்துட்டு டீ பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ டீ பார்த்திங்கன்னா அவ்வளோ தூக்கம் வந்துடும் அந்த கேம் பொறுத்த வரைக்கும். ஓகே, சவுண்டு ஆனாவுன்னா அழுதுருவாயா, இவனை தூக்கி போட்டு மிதிக்கணும். என்ன, ஹலோ சார், போயிட்டான். நாசமாக போனவனே, தொல்லை பண்ணுறேன்னு இதுவும் பண்ணுவியாடா? மாயா ஜால வித்தையெல்லாம் என்கிட்ட காமிக்காத. பக்கத்து ரூமில் வந்தாவே நான் 10 மடங்கு வாயை திறப்பேன். ஏன்னாலும் கீழே உட்காந்துருக்கான். என்னை அப்படியே வந்து எடுத்து போட்டு வச்சுட்டேன். இன்னும் தூங்கிட்டான். இப்போ நான் திரும்ப போய் டிவி பார்க்குறேன். தூக்கம் வருது, தூங்கிட்டேன். நமக்கு வந்து இதுவும் முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ வந்து நைட் 2 வெள்ளங்கமான நைட்டு தான் போல். எக்ஸாம் திரும்ப போய் டிவி பார்ப்போம். வணக்கம் சார். என்ன சார் அங்கேருந்து
ஒரே ஒரு கிளாப் பண்ணி இங்கே வந்துட்டிங்க போல இருக்கு. ஸோ உங்களெல்லாம் தூக்கி வெளியே தான் போடணும் எங்கேயாவது. இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன்டா. நீ என்ன வேணால் பயப்பட மாட்டேன்டா. இதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். என் போட்டு வெடிக்க வைக்கிறேன் பாரு. எவனாலும் ஆட வைக்கிறது கஷ்டங்க. ஏதோ அவன் பாருங்க, அவனில் போட்டு வெடிச்சிட்டு சிரிக்கிறான். படி எப்படியோ ஒரு சோகமாக மூஞ்சி தெரிஞ்சிச்சு. அந்த ஃபீடிங் பாட்டில் எடுத்து அப்படியே அங்கேருந்து இங்கே வந்துட்டான். சூப்பர் சூப்பர். அது கொடுக்காம இருக்கலாம் இது தெரிஞ்சிருந்தா. இப்போ தான் இப்படியே அப்போ தான் கொஞ்சமாவது பயம் இருக்காது. இங்கே இது வேறு போயிடுச்சு. சூப்பர் சூப்பர். கீ அதை இருக்கா இல்லை அது தூக்கி போட்டிங்களா? கீ இருக்குது. இது அவனுக்கு தெரியக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம இதை அவனை தூக்கி போட்டு ஸ்டோரி சொல்லுவான்னு என்னன்னு தெரில. எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு போவோம். இப்போ வந்து புக்கையும் சார் வந்து மாற்றி வச்சிட்டாரு. ஓகே சார் படிக்கிறேன். த பிரின்ஸ் அண்ட் த ரேபிட். ஓகே ஃபஸ்ட்டு போனேன். இப்போ ரேபிட். ஸோ அவன் வந்து கேட்குறான், நம்ம வந்து விளையாடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அவன் ரெட் ஐஸாக இருக்காம அப்படி பார்க்குறதுக்கு இவர் தான் இவர். அதுக்கப்புறம் வந்து ஓடலாம் பார்க்குறேன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. ஸோ அந்த ரேபிட் வந்து ரொம்ப பயமாயிடுச்சுன்னு சொல்லிட்டு இவனை போகிறேன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பேஜ் போகலாம். என்ன அப்படியே மூக்குள்ளே குத்தணும் பொம்மை. அவன் பொம்மை வேணா போய் எடுக்க வேண்டியது. அங்கங்கே பறக்க மட்டும் தெரியுதுல்ல, இதை மட்டும் எடுக்க தெரியாதா? எங்கே அந்த பொம்மையை போனதான் நினைக்கிறேன். ஸோ பூனையை தூக்கி கொடுப்போம். எனக்கு தெரிஞ்சு ரேபிட் தான் இன்றைக்கி எப்போ நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ரேபிட் கதை தானே பிடிக்கணும். போடுவோம். சூப்பர். 8 வாட்சஸ். ரேபிட் கொடுத்தானே கொஞ்சம் வருது. ஸோ தாண்டா. ஓகே அவன் சிரிக்கிறான். ஆனால் எனக்கு தான் பிடிக்கல. சரி டக்குன்னு போயிட்டு உட்காந்து மிச்ச ஸ்டோரியும் படித்து முடிச்சிடும். என்ன பண்ணுறான் நம்மளே தான் இருக்கான். இங்கேயே அந்த ஒரு டாக் ஸ்பேஸில் வந்து அவங்க 2 பேர் நடந்து போயிட்டுருக்காங்க அந்த பாதையில். ஸோ அப்படியே வந்து சவுண்டெல்லாம் கேட்கும். டார்க்காக இருக்கிறதுனால யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் கேட்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். அந்த பிரின்ஸோட மனசு ஃபுல்லாமே வந்து கோவமால் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டோரை விட்டு ஸ்லிப் ஆகி the rabbit slipped right out of the door and vanished down to the path. The prince cried out, I need a new friend. The prince வந்து அழுகுறானா, ஏன்னா அவனுக்கு நியூ ஃப்ரெண்டு வேணுமோ, அதுவும் வேறு ஒரு ஆளாக வேணுமோ. ஓகே தட் ஹேஸ் சம் ஈவில் திங்ஸ். இங்கே தான் நடந்துருக்குன்றது நம்ம ஸ்டார்டிங் தெரிஞ்சிச்சு. இங்கே வந்து இவனோட ஸ்டோரி லைனை கொண்டு போகிறாங்க. இவனுக்கு எதுவும் நடந்த மாதிரி. ஸோ என்னன்னு தெரில. ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். நம்ம வந்து டிவி பார்க்கலாம். ஓகே இன்றைக்கான டே வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பார்த்தா காலிங் பெல். இப்படியே நம்ம பேசாமல் வெளியே போயிடலாமா? பார்த்தா நல்லது. எப்படியோ டெலிவரி பண்ண வந்து லிஃப்ட்டில் தானே வந்திருப்பான். அப்படியே இங்கேருந்து வெளியே போயிடலாம். அந்த கிரேட் ஐடியா. டக்கு டக்குன்னு நல்லா போ. ஏன்டா எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? அது எப்படி டெலிவரி பண்ணுறவங்க மட்டும் லிஃப்ட்டில் வந்துட்டு கீழே போயிடுவான்? அது நான் வர்றப்போ மட்டும் உங்களுக்குலாம் எதுவுமே நடக்காதடா. பக்கத்து வீட்டுக்காரங்கன்னு நீங்களும் வராதிங்கடா. ஆனால் இவனுக்கெல்லாம் பார்சல் வந்திருக்குடா. ஏன்டா? ஸோ இந்த டோஸ்டர் கூட யார் போட்டான்னு எனக்கு இன்னும் தெரில. நான் போட்டேன்னா எனக்கே தெரில. ஐ திங்க் அவங்களோட இந்த வீட்டுக்காரர் தான் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தூக்கி ஒரு பக்கம் வைப்போம். மேபி இதை வச்சு கூட நெக்ஸ்ட்டு இதாக வரலாம். டோஸ்டி ஃபுட். நீங்களாண்டா டோஸ்ட் பண்ணி எடுக்கிறீங்க. ஓப்பன் பண்ணி வைப்போம். திரும்ப டக்குன்னு ஓடி போகிறதுக்கு எதாவது யூஸ் ஆகும். இதோ டாய் பாக்ஸ் நிறையா இருக்காங்க அங்கே. ஸோ நான் போயிட்டு டிவியாவது பார்ப்போம். இது என்ன வித்தியாசமாக இருக்குது என்ன தெரியல. இதே தூக்க சொக்குது. தூங்கிட்டேன். ஸோ இந்த டேவும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதனால் 9:03 போகுது. ஸோ இந்த கேம் பிளே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே நெக்ஸ்ட்டு இவன் பண்ணுற அட்ராசிட்டிலாம் பார்க்க போகிறோம். So bye guys, see you later.